ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, உன்னிடம் பேசுவதற்காக இந்த வராகி அம்மா காலை முதல் கால் கடுக்க நின்று கொண்டிருக்கிறேன். நான் இப்போது சொல்வதை முழுவதுமாக கேட்டால் நீயே பார்த்து ஆச்சரியப்பட்டு வியந்து மகிழக்கூடிய அளவில் இனி உன் வாழ்வில் எல்லாமே நல்லதாக நடக்கும் என் செல்லமே. சற்று மௌனமாக இருந்து உன்னை சுற்றி என்ன நடக்கிறது என கவனித்துப் பார். யாரேனும் உன்னை தேடுகிறார்களா என பார். அப்படி ஏதும் இல்லையெனில் இதுக்கு முன்னர் உன்னை தேடியவர்கள் எல்லாம் ஏன் இப்போது காணவில்லை? முதலிலேயே அவர்கள் நிச்சயமாக உன்னைத்தான் தேடினார்களா, அல்லது உன்னிடம் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது விஷயத்தை தேடினார்களா என்பதை யோசித்து பார்த்து மனிதர்களில் யார் எப்படிப்பட்டவர்கள் என்பதை புரிந்து கொள். நான் சொல்வது புரிகிறதா? உன் அருகில் இருக்கக்கூடியவர்களும் உன்னை தேடி வருபவர்களும் உண்மையிலேயே உனது அன்பைதான் எதிர்பார்க்கிறார்களா, அல்லது அவர்கள் தேவைகளை நிறைவேற்றக்கூடிய வேறு ஏதாவது விஷயத்தை உன்னிடம் எதிர்பார்க்கிறார்களா என்பதை புரிந்து கொண்டு மனிதர்களிடம் நட்போ உறவோ வைத்துக்கொள் என சொல்கிறேன். நீ அடைய வேண்டிய இலக்கை ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. நீ செய்யக்கூடிய வேலை எதுவாக இருந்தாலும் அதை மிகவும் நேசித்து செய்யப்பார். வெற்றி என்பது நீ தொடர்ந்து கொடுக்கக்கூடிய முயற்சியிலிருந்து மட்டும்தான் வரும் என்பதை ஒருபோதும் மறந்துவிடாதே என் செல்லமே. எந்த விஷயத்திற்காக நீ ஆசைப்பட்டு அதை அடைவதற்காக முழு மூச்சோடு உயர்ந்து பாடுபடுகிறாயோ அது நிச்சயமாக நீ நினைத்ததை உனக்கு நடத்தி கொடுக்கும். ஏனெனில் நீ செய்யக்கூடிய முயற்சிகளையும் நீ படக்கூடிய கஷ்டத்தையும் இந்த வராகி அம்மா நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். நீ உன் அருகில் இருக்கக்கூடிய உனது நெருங்கிய நட்பையும் உறவையும் அவர்கள் குணம் சரியில்லை, அதை மாற வேண்டும், அவர்களுக்கு நல்ல மனமாற்றத்தை உண்டாக்க வேண்டும் அம்மா என என்னிடம் கேட்டுக்கொண்டே இருக்கிறாய். உனக்காக அதை நான் செய்வேன். நீ யாரையும் திருத்தலாம் என முயற்சி செய்யாதே. ஏனெனில் நீ தோற்று போய்விடுவாய் என் செல்லமே. எந்த மனிதர்களின் மனதையும் மாற்றக்கூடிய சக்தியை வேறு எந்த மனிதருக்கும் நான் கொடுக்கவே இல்லை. கால நேரமாக நான் இருந்து அவர்களை எந்த வழியில் எப்படி திருத்த வேண்டும், மீண்டும் அவர்கள் உணவு மீது எப்படி அன்பை செலுத்தும்படி செய்ய வேண்டும் என எல்லா விஷயங்களையும் நான் பார்த்து கொள்கிறேன். நீ நிச்சயம் எதிர்பார்த்தபடி உனக்கான நல்லதை நான் நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். கவலையில்லாமல் நிம்மதியாக காத்திரு. உனக்கு நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாகவே நடந்து முடியும். அதுவும் நீ ஆச்சரியப்படக்கூடிய விதத்தில் அதிசயமாகவே நடந்து முடியும் என் செல்லமே. தொட முடியாத உயரத்தில் உன் கனவுகள் இருந்தாலும் தொட்டு விடலாம் என்ற நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்து போராடினால் போதும். அந்த கனவுகளையும் உன்னுடைய லட்சியத்தையும் உன் கை கெட்டும் தூரத்திற்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். ஒரு சொல், ஒரே ஒரு சொல் ஊசி போல உன்னை சுருக்கென தைத்து விட்டதா? அதற்கு பிறகு நீ மனம் மகிழும்படி அவர்கள் 1000 அன்பு சொற்களை சொன்னாலும் அது முனை மழுங்கி போனதுதானே. அப்படி யார் உன் மனம் கஷ்டப்படும்படி உன்னிடம் பேசினார்களோ இனிமேல் அவர்களிடம் கொஞ்சம் கவனமாக பார்த்து பேச வேண்டும் என்பதை புரிந்து அவர்களுடனான நட்பை கொஞ்சம் தூரமாகவே வைத்துக்கொள். 1000 பேர் உனக்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அந்த வாய்ப்பை வெற்றியாக மாற்ற வேண்டுமானால் அதற்காக நீ உழைத்தால் மட்டும்தான் முடியும். நீ உன் மனதளவில் ஜெயிக்க வேண்டும் என நினைக்க பழகு. அதற்கு பிறகு நிச்சயமாய் உன் உழைப்புக்கு ஏற்றாற் போலவே நான் வெற்றியையும் கொடுத்து விடுவேன் என் செல்லமே. ஒரு காலத்திலும் நீ எதிர்பார்த்தது நடக்காமல் நான் விட்டுவிடவே மாட்டேன். உன்னை தேவையில்லை என முடிவு செய்தவர்களுக்கெல்லாம் நீ என்ன செய்தாலும் அது தவறாகத்தான் தெரியும். அவர்களை பற்றி யோசிக்காதே. நீ செய்தது எல்லாம் சரிதான். உன் மனசாட்சிப்படி நீ உண்மையாக வாழ்கிறாய் என்பதை இந்த வராகி அம்மா நான் பார்த்து கொண்டுதானே இருக்கிறேன். உன்னை தேவையில்லை என நினைத்தவர்களுக்கு நீதான் தேவை என ஓடி வரும்படி எல்லா அம்சங்களையும் உனக்காக நான் அமைத்து கொடுப்பேன். எந்த விஷயமுமே என் வாழ்வில் இல்லையே என நினைத்து நீ வருத்தப்படாதே. கூடிய விரைவில் உன் நிலைமையும் உயரும், உன் தகுதியும் உயரும். அப்போது நீ எல்லார் கண்களுக்கும் அழகாய் தெரியத்தான் போகிறாய். உனக்காக இந்த உலகமே இருக்கும்போது எதற்காக நீ கவலைப்படுகிறாய்? கலங்காதே, எதிலும் தயங்காதே. துணிவும் தைரியமும் உன்னுடன் இருக்கும் வரையிலும், நல்ல பணிவும் உனக்குள் இருக்கும் வரையிலும் வெற்றி சுலபமாக உன் கைகளில் வந்து சேரத்தான் போகிறது. துணிவும் பணிவும் சேர்ந்து உனக்கானதை உன்னிடம் வரவழைத்து விடும் என் செல்லமே. துணிவோடு எல்லா மனிதர்களிடமும் பேச பழகு. பணிவோடு எல்லா விஷயங்களையும் செய்ய பழகு. நீ விழுகும் வேகத்தை விட எழும் வேகம் அதிகமாக இருக்கும். உன்னை தோற்கடிக்க நினைத்தவர்கள் எல்லாம் இப்போது உன் அருகில் நெருங்கி வரவே பயப்படும்படி
உனக்கான அதிமுக்கியமான அற்புதமான முன்னேற்றத்தை வரவழைக்கப் போகிறேன். வெற்றி பெற வேண்டும் என்கிற நெருப்பு உனக்குள் எரிந்து கொண்டே இருந்தாலே போதும். தோல்வி எனும் தடை உன் கண்முன்னே வரவே வராது என் செல்லமே. வெற்றியையே எப்போதும் நினைத்து கொண்டிரு. வெற்றி கிடைக்கும் என முழுவதுமாக நம்பி அதற்குரிய எல்லா முயற்சிகளையும் செய்து கொண்டிரு. தோல்வி ஒருபோதும் உன்னை நெருங்காமல் இந்த வராகி அம்மா நான் பார்த்துக் கொள்கிறேன். தன்னையே முழுமையாக நம்பி யாரிடமும் உதவி எதிர்பார்க்காமல் நான் நிச்சயம் ஜெயிப்பேன் என்ற நம்பிக்கையோடு தானே உன் வாழ்க்கையை வாழ்ந்து வருகிறாய். நிச்சயமாக நீ உயர்ந்த இடத்தை பெறுவதற்கு எல்லா வகையிலும் நான் துணை நிற்பேன். ஒரு மரத்திலிருந்து அதுவும் இலையுதிர் காலம் வரும்போது எல்லா இலைகளும் விழுகிறதே என எந்த மரமும் விழுந்து விழுந்து அழுவதை பார்த்திருக்கிறாயா? நிச்சயமாக கிடையாது. ஏனெனில் மனிதர்கள் புரிந்து கொள்ளாத விஷயத்தை அந்த மரம் புரிந்து வைத்திருக்கிறது. மனிதர்கள் ஏதாவது ஒன்று தவறாய் நடந்துவிட்டால், தொடர்ந்து ஏதாவது பிரச்சனைகளோ இழப்புகளோ வந்துவிட்டால் உடனே மனம் நொறுங்கி போய்விடுவார்கள். ஆனால் மரங்களுக்கு நன்றாக தெரியும், எல்லா இலைகளுமே கீழே விழுந்தாலும் சரி, மீண்டும் வசந்த காலம் வரும். அப்போது எல்லா இலைகளும் மீண்டும் புதித தளிர்விட்டு வந்து அது நிச்சயம் அழகான பசுமையான மரமாக மாறும் என்று. அப்படிதான் நீயும் உன் வாழ்வில் ஏதாவது தவறோ அல்லது விரும்பத்தகாத விஷயமோ நடக்கும்போது தன்னம்பிக்கையோடு பொறுமையோடு காத்திருக்க வேண்டும். மீண்டும் அந்த மரம் பசுமையாக மாறுவது போல உன் வாழ்க்கையும் அழகான பசுமையானதாக இனிமையானதாக மாறும்படி நான் செய்வேன் என் செல்லமே. உன்னுடைய தேவையை பொறுத்துதானே மற்ற உறவுகள் உன்னிடம் வந்து பேசக்கூடிய நேரத்தை உருவாக்குகிறார்கள். யாருக்கு உன்னுடைய தேவைகள் தேவையில்லையோ அப்போது அவர்கள் உன்னை தேடி வரும் நேரங்களும் தேடல்களும் குறைந்து போகும். நீ யோசித்து பார்த்திருப்பாய். முன்பெல்லாம் அவர்கள் நன்றாக வந்து பேசுவார்கள், நம்மை தேடி வருவார்கள். ஆனால் இப்போதெல்லாம் பேசுவதும் கிடையாது, பார்ப்பதும் கிடையாது என. இதுதான் காரணம் என் செல்லமே. எல்லாருக்கும் நேரமில்லை என்றெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். அவர்களுக்கு உன்னை தேடி வருவதற்கான தேவைகள் இப்போது இல்லை. அதனால்தான் உன்னை பார்ப்பதற்கோ பேசுவதற்கோ நேரம் ஒதுக்காமல் அவர்கள் வேலைதான் முக்கியம் என நினைத்து கொண்டு ஒதுங்கி போகிறார்கள். நீ தோற்றுவிட்டோமே என புலம்பாமல் போராடிக்கொண்டே இரு. யாராவது உன்னை கிண்டல் அடித்தாலும் நீ கலங்க வேண்டாம். மன்னித்து அவர்களை தள்ளி தாண்டி கடந்து போய்கொண்டே இருந்தால் நீ துள்ளி எழுந்து சந்தோஷப்படும்படி உனக்கான சந்தோஷத்தை நான் கொடுப்பேன். ஏதாவது ஒரு விஷயத்தில் நஷ்டம் அடைந்து விட்டால் கூட நீ நடுங்காதே என் செல்லமே. நிதானமாக யோசித்து எப்படி சரி செய்ய வேண்டும் என யோசித்தால் உனக்கான வழியை நான் காட்டுவேன். உன்னை ஏமாற்றக்கூடிய மனிதர்கள் இருக்கும் வரையிலும் நீ ஏமாந்து விட்டோமே என ஏங்கவே கூடாது. என்ன நடந்தாலும் எதிர்த்து நில். நிச்சயம் உனக்கு வெற்றி கிடைக்க நான் உறுதுணையாய் இருப்பேன். உனக்கானது என எழுதப்பட்ட எதுவுமே உன்னை விட்டு எங்கும் போகாது. அது அன்பாக இருந்தாலும் சரி, அல்லது பொருளாக இருந்தாலும் சரி, மனிதர்களாக இருந்தாலும் சரி, உனக்கானது மீண்டும் உன்னை வந்து சேரும்படி நான் செய்வேன். காலம் வரும் வரையிலும் பொறுத்திரு என் செல்லமே. உனக்கான நல்லதை நீ எதிர்பார்த்தபடியே இந்த வராகி அம்மா நான் செய்து கொடுப்பேன். ஓம் ஸ்ரீ வராகி போய்